நோக்கம் என்ன? இதற்கு முன்னாடி இதே போன்ற சம்மன் ஜாபர் சாதிக் வழக்குல அந்த போதை கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் வீட்டுல ஒட்டின சம்மனை அவங்க தாயை கிழிச்சிருக்காங்க. ஆனா அங்க காவல்துறை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. அது வழக்குல, அந்த குற்ற வழக்குல ஆட்சி சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அது உங்க ஆள் இல்ல. இது எதுல நீ சரியா இருந்திருக்க? இந்த இதுல உடனே அதை விசாரிச்ச நீதியை நிலைநாட்ட துடிக்கிறேன். நீ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? இது என்ன? இது பாலியல் வழக்குன்னு யாரு? முதல்ல அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல. நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு, அரசியலுக்கு என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற.